அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய நிறைய கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிச்சு தான் அந்த மேஷராசிக்காரன் வீடு கட்ட ஆரம்பிக்கும். கொல்லிமலையில் மாசிலா பெரியண்ணன் ஒரு கோயில், அந்த கோயிலில் அமாவாசை போது தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த கோயிலில் நீங்கள் போய் இந்த மாதிரி கல் வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ராசிகளிலேயே சுலபமாக வீடு கிடைக்கக்கூடிய ராசியில் இந்த ரிஷப ராசி ஒன்று. மோஸ்ட் ஆஃப் த ரிஷப ராசி திட்டாதீங்க சார், உங்களுக்கெல்லாம் கிடைச்சிடும் சார், கவலைப்படாதீங்க சார். குரு பக்தியா சித்தர் கோவிலுக்கெல்லாம் போறாங்க. இவங்கெல்லாம் இப்படி போகும்போதோ இன்னும் தெரியல, அந்த சித்தர் அனுகிரகங்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்குன்றதை பார்க்கணும். நிறைய சித்தரெல்லாம் வழிபடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அனுகிரகத்தில். சிறுவாபுரி தொடர்ந்து 9 வாரம் போனாங்கன்னா சொந்த வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குல்ல சார். பக்தி சிரத்தையாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும். அடுத்ததாக மகரம் ராசி, அவர்களுக்கு வீடு சொந்த வீடு எப்படி அமையும்? இந்த ரிஷப ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் மனைவி பேர்ல வாங்குவது தான் நல்லது. மீன ராசிக்கு சீக்கிரமா வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கிரவுண்டில் இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு. அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் KR ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், சூப்பர். சொந்த வீடு அப்படிங்கிறது தான் பலருடைய கனவுகளும். ஸோ நான் எவ்வளோ நாள் தான் வாடகை வீட்டிலே இருக்கிறது, ஒரு சொந்தமாக நமக்குன்னு ஒரு குடிசையாவது இருக்கணும்ப்பா அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இப்போது எந்த ஜாதக அமைப்புன்னு இருக்குது சொந்த வீடு ஈஸியாக அமையும் சார்? வீட்டுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் பூமிகாரகன்னு பேர். அது செவ்வாயின்னு வச்சுருக்காங்க. பூமிகாரகன்னா செவ்வாய் அப்படின்ட்டும், அதற்கு அதிதேவதை அப்படின்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறதும் நார்மலாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பரிகார பலன். அல்லைன்னா சொலவடையில் நம்ம சொல்லணும்னா ஜோதிடத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட். அப்போ 4ஆம் இடம்னு இருக்கும், லக்னம்னு போட்டிருப்பாங்க, லான்னு போட்டிருப்பாங்க. அதுலேருந்து 1 2 3 4ன்னு எண்ணினீங்கன்னா 4ஆவது இடம்னு சொல்லுவாங்க. இந்த 4ஆவது இடத்து காரகத்துவமே மண் மனை வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனை ஓணும் மண் ஓணும் அப்படின்னு சொன்னால் இந்த 4ஆம் இடம் எப்படி இருக்கு பாருங்க, சுத்தமாக இருக்கா, ஆள் யாரும் உட்காந்துக்கிறாங்களா, அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத செக் பண்ணால் இந்த 4 தான் வேலை பண்ணும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. மாத்ருஸ்தானம்ங்கிறது தாய், தாய்க்கு கருவில் எப்படி உட்கார்ந்துருக்கோமோ அந்த மாதிரி கர்ப்பஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிற ஒரு இடத்த பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது 4உடைய தாற்பயம். சஷ்டி விரதம், தேய்பிரை சஷ்டி விரதம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சஷ்டியின் போது நல்ல தேனை வாங்கிக்கோங்க, 2 பாட்டில் தேன் வாங்கிக்கோங்க. ஒரு 7 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க, புது அகல் விளக்காக இருக்கட்டும். 7 தான், இந்த 7க்கு யூஸ் சொல்லி கொடுக்குறேன். 7 அகல் விளக்கு, 2 பாட்டில், 2 14 பாட்டில் தேன். சின்ன சின்ன பாட்டிலாக இருந்தால் கூட உங்கள் சக்திக்கு தக்கன வாங்கிக்கோங்க. இதில் அந்த தேன் வந்து அந்த அகலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஈசான்யம் தெரியும், கிழக்கு மூலையில் வச்சிடணும், வடகிழக்கு மூலை. அந்த மேலே பரன் இருந்தால் நல்லது, பரன் மேலே வைங்க. இல்லைன்னா கொஞ்சம் யாரும் தட்டி விடாதமாக பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல வச்சுடுங்க, அந்த மூலையில் வச்சுடுங்க. இந்த தேனை ஊற்றி வச்சிட்டிங்க. நார்மலாக இந்த தேனை ஊற்றினீங்கன்னா ஈயோ எறும்போ இல்லை பள்ளியோ ஏதோ நக்கீரும். அதுக்காக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு தவறால் வச்சுட்டு அது மேலே வச்சுட்டிங்கன்னா அது சேஃபு, முடிஞ்சு போச்சு. இப்போ சாமிகிட்ட வேண்டிக்கிறீங்க, முருகன் கோயிலுக்கு போகிறீங்க, நல்லா வேண்டிட்டு இந்த இன்னொரு தேன் பாட்டு இருக்குல்ல, அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்துருங்க. நல்ல சுவாமியை பக்தி ஸ்ரத்தையோடு வேண்டிக்கோங்க. நான் இது செஞ்சேன், அதனால் சொல்கிறேன். 7 வாரம் சின்சியராக செய்யுங்க. 7ஆவது வாரம், யூ பிலீவ் இட் ஆர் நாட், 7ஆவது வாரம் அதே சஷ்டியின் போது என் வீடு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது. சரிங்களா? இதெல்லாம் நிதர்சனமாக செஞ்சது, இதெல்லாம் போர்ஜரிலாம் கிடையாது, உண்மையாக நடந்த விஷயம். இப்போ இந்த 12 ராசிகளில் யாருக்கு சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா சார்? முதலாவதாக மேஷ ராசி, அவங்களுக்கு எப்படிப்பட்ட சொந்த வீடு அமையும்? ஒருவேளை அவங்களுக்கு சொந்த வீடு அமையணும்னா என்ன பரிகாரம் சிறப்பாக? மேஷ ராசின்னு ஒன்று, இது செவ்வாய்க்கான ராசி. ஏற்கனவே மேஷ ராசிக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் இருக்கும், நமக்கெல்லாம் தெரியும். அஸ்வினி நட்சத்திரம்னு ஒன்று, பரணின்னு ஒன்று, கார்த்திகைன்னு ஒன்று. இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய
எப்பயுமே ஆர்கிடெக்ட் ரிலேட்டடாக மேட்டர்லாம் யோசிக்கிறதெல்லாம் இந்த அஸ்வினியில் தான் யோசிப்பாங்க. இதெல்லாம் யோசித்து நிறைய கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிச்சு தான் அந்த மேஷராசிக்காரன் வீடு கட்ட ஆரம்பிப்பான். ரஃப்லி ஒரு 45 வயசுக்கு மேலே தான் வீடு கட்டணும்னு யோசனை வரும். அது வரைக்கும் சேமிப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், கரெக்டாக லோன் செட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது, இப்படி நிறைய சேஃப்கார்ட் பண்ணிப்பான். பயம் இருக்கும், பக்தி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தைரியசாலி, இந்த விஷயத்தில் தைரியம் கிடையாது. இப்போ இவங்களுக்கு நேச்சுரலி முருகன் தான் துணை அப்படின்றனால முருகப்பெருமானை எவ்வளோ தூரம் இவங்க வழிபடுறாங்களோ, அவருக்கு என்னெல்லாம் சேர்க்குறாங்களோ, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய சேகரமாக வந்துடும். இந்த முருகன் சொல்ல உடனே மலை மேலே இருப்பான்னு வந்துடும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், மலையில் அப்படி கல்லை வச்சு அடிக்கிட்டு வருவாங்க வீடு கட்டுறதுக்கு. இப்படி வீடு கட்டுறதுக்குன்னு அது ஒரு சாங்கியம் மாதிரி செஞ்சுட்டு வருவாங்க. இது செய்யறதுக்குன்னு சில கோயில் இருக்குது, அங்கே பார்த்து கரெக்டாக விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படி செய்யக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் மாசிலா பெரியண்ணன் ஒரு கோயில் மேலே மலை மேலே இருக்கும். அந்த கோயிலில் அமாவாசை போது தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த கோயிலில் நீங்கள் போய் இந்த மாதிரி கல் வச்சுட்டு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வீடு கட்டி வச்சிடணும்டா அப்படிங்கிறாங்க. யாராக இருந்தாலும் கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரிஷப ராசிக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்? இந்த ராசிகளிலேயே சுலபமாக வீடு கிடைக்கக்கூடிய ராசியில் இந்த ரிஷப ராசி ஒன்று. அவர் கேட்குறாரோ கேட்கலையோ அவருக்கு வீடு கிடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ரிஷப ராசி திட்டாதீங்க சார், உங்களுக்கெல்லாம் கிடைச்சிடும் சார், கவலைப்படாதீங்க சார். ஏன்னா மோஸ்ட்லி நான் பார்த்த ஜாதகத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மோஸ்ட்லி அந்த கரெக்டாக அந்த நோட் ஆஃப் 39 வயசுலலாம் வீடு கிடச்சிருக்கு, சிலவங்களுக்கு 28 வயசுலலாம் கிடச்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இவங்களுக்குலாம் ஈஸியாக கிடச்சிது. எப்படியோ அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்க. நான் முன்னுமே சொன்னேன் இல்லையா, சுக்கரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு, இவர் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்களை செய்து கொண்டிருக்கிறார். இது நிதர்சனமாக நான் பார்த்தது ஜாதகத்தில். இந்த ரிஷபராசிக்காரங்க ஓரளவுக்கு சீக்கிரமாக பணத்தை வச்சுக்கிட்டு, இல்லை அண்ணன் தம்பி கொடுத்தா மோஸ்ட்லி இவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பூர்வீக சொத்துக்கெல்லாம் வச்சுட்டு இதை விற்றுட்டேன், இதை எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்லி இந்த ரிஷபராசிக்காரர் ஓரளவுக்கு காமந்தம் பண்ணுறாங்க. அம்மா கொடுக்குறாங்க, இல்லை அப்பா கொடுக்குறாங்க, சகோதரர்கள் எப்படியாவது ஒருத்தர் ஒரு இடத்துல கொடுத்துட்றாங்க. கலத்திரமாக வரக்கூடிய இந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த செவ்வாய் விருச்சிகம்னால 7ஆம் இடம் வந்தனால இவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நேச்சுரலி தாயாருடைய அனுகிரகம்னால அம்பிகையை எவ்வளோ தூரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வணங்குறாங்களோ அவ்வளோ தூரம் இவங்களுக்கு நன்மையே கிடைத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு சொந்த வீடு எப்படி அமையும்? அவங்க சொந்த வீடு அமையாதவங்க என்ன மாதிரியான பரிகாரம் கை கொடுக்கும்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஈஸி கோயர்ஸ், அவங்களால அவ்வளோ சீக்கிரம் வீடு வாங்க முடியல. ரொம்ப என்ன பண்ணுறாங்க, யோசிச்சுட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்க வீடு வாங்காமல் தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இவங்களால திருப்பி பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த மிருகசீர்ஷம் கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த புனர்பூசம் இன்னும் கைக்கு வர மாட்டேங்கிறாங்கன்றது புரிஞ்சிச்சு. 6ஆம் இடத்துல யாரும் உட்காந்துறாங்க பாருங்களா, அதாவது விருச்சிக ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவர் தான் வரார், கடனோடு வாங்குறேன் அப்படின்னு வர்றார். இந்த மனுஷன் தான் கொஞ்சம் கடன் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாருங்கிறது ஃபேக்ட். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் ஃபிசிக்கலாக பார்த்ததுனால சொல்கிறேன். இவங்க தான் வாங்கலான்னு ஐடியாவில் லோன் அப்ளிகேஷனை சைன் பண்ணுற ஆசாமியாக இருக்கிறாங்க. அவங்க வாங்கினாக்க ஓரளவு வாங்கிடுறாங்க. அதில் இன்னும் ரொம்ப சின்சியராக போய் பார்த்தோன்னா மிருகசீஷமாக இருப்பாங்க அவங்க. அவங்க தான் சரி சார் நாங்கள் கையெழுத்து போடுறதா, திருவாதிரைன்னா ரொம்ப தைரியமாக போடுறாரு, மிருகசீஷம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுன்னு போடுறாரு, அவ்வளோதான் உண்மை. ஆனால் அவங்களாம் போட்டுறாங்க, வாங்கிடுறாங்க. ஆனாலும் கொஞ்சம் டீலே தான் வாங்குறாங்க. இவங்களுக்கு பரிகாரம்னா நேச்சுரலி இவங்களுக்கு பிடிச்சதே பெருமாளை தான். அதனால் எவ்வளோ தூரம் திருப்பதி பெருமாளை வணங்கிக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் நல்லதுன்னு சொல்லுவேன் நான். அதனால் ஏன்னா அவரே குபேரங்கிட்ட தான் பண்ணார், நீங்களும் கடன்லாம் அடைக்கிறதுக்கு அவர் வேண்டிக்கோங்கன்னு சொல்வேன். அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு சொந்த வீடு அமைகிறதுக்கும் என்ன பரிகாரம் சார் சிறப்பாக இருக்கும்? கடகராசி நேயர்கள் எப்பவுமே ஒரு வீடெல்லாம் வாங்குறதில்ல. வாங்கணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பாட்டு வண்டின்னு வாங்கிட்டே இருப்பாங்க. இது நான் ரியல் டைமாக பார்த்தது. அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும், வீடெல்லாம் சின்னதாலாம் இருக்கிறது இல்லை, நல்லா யோசித்து வாங்குறாங்க. வாங்கும்போதே கொஞ்சம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இல்லை கிரவுண்ட் லெவலில் நல்ல ரிசார்ட்டு இந்த மாதிரி யோசனைகள்லாம் அவங்க ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா இந்த ஒரு வீட்டோட செட்டிஸ்ஃபை ஆகிறதில்ல, இன்னொரு 2 வீடு அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாடகைக்கு விடுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வாடகைக்கு விடுறது, அந்த மாதிரிலாம் ஒரு கோர்வையாக தான் இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தே வில் நாட் பை இட் அஸ் அன் ஓன், அப்படி சும்மா வச்சுட்டு நான் மட்டும் வச்சுட்டு இருப்பேன் லேட்டரான்னு பார்த்துப்பேன், அந்த கதையெல்லாம் இவங்ககிட்ட இல்லை. அதுக்கு நிறைய உழைக்கிறாங்க, அதுவும் சொல்லணும். நான் பண்ணும்போதே
கார்பஸ் தனியாக எடுத்து வச்சு செட் பண்ணுறதுல இந்த கடகராசியெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணுறாங்க, சூப்பராக பிளான் பண்ணுறாங்க. இவங்களும் டிலேவாக தான் வாங்குறாங்க, உடனே வாங்கிடுறதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கும் அவங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு தொடர்பில் நார்மலாக தந்தை சொத்து இவங்களுக்கு நார்மலாக வருது. ஓகே. இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அந்த சொத்தை முதல்ல முதலீடை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணுறவங்க பெருநிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காலனிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 4-5 வீடு, காலனி, ரோஹோஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. இதெல்லாம் நல்ல சுவையான அனுபவங்கள்லாம் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. குரு பக்தியா சித்தர் கோவிலுக்கெல்லாம் போகிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி போகும்போதோ இன்னும் தெரியல, அந்த சித்தர் அனுகூலங்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்குன்றதை பார்க்குறோம். அதனால் நான் அதையே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். நிறைய சித்தரெல்லாம் வழிபடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அனுகிரகத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக சிம்மராசி, அவர்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு என்ன பரிகாரம் சார்? சிம்மராசி வந்து லேண்டோடு கூடிய வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்கிறோமே, இதில் தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. லக்ஸுரின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஸ்பேசியஸ் இருக்கணும், கொஞ்சம் ஆட்கள் புழங்கணும் அப்படின்றது அவங்களுக்கு எண்ணமாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த கிராமத்து வீடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, வாசலில் திண்ணை இருக்கும், அப்புறம் பின்ன வராந்தா இருக்கும் அப்படின்னு சொன்னால் பழைய காலத்து வீடுகள்லாம் இப்போவும் கொஞ்சம் சில வீடுகள் இருக்குது. அந்த மாதிரிலே இவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டெஃபினட்டாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில பூர்வீக சொத்துக்கள் கிராமத்தில் வைத்து கொண்டு தான் நீங்கள் வைத்திருக்கிறாங்க. ஃபுல்லாக விற்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் அதை தொடர் வச்சுருக்காங்க. இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து நகர்ப்புறத்துக்கு வந்தால் கூட அந்த தொடரை விட்டு கொடுப்பதில்லை அப்படின்ற சாங்கியத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் அங்கே போயிட்டுலாம் வராங்க. இவங்க ரெனோவேட் பண்ணுறது போகிறது வரதெல்லாம் அங்கே பண்ணுறாங்க. பெருசாலாம் அங்கே லக்ஸுரியெல்லாம் மாற்றுறது கிடையாது. அதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்கிறாங்கன்றதும் உண்மை. இவங்க சின்ன பிள்ளையிலேருந்து அந்த எண்ணெய் இருந்தாலும் வாங்குறதுன்னு உள்ள இன்ட்யூட்டிவாக வாங்குறதுலாம் 49 வயசு மேலே தான் இவங்களா சொந்தத்துக்கு வாங்குறதுன்னு யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் இவங்களாம் பெருசாலாம் வாங்குறதுலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி தான் வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓகே. இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? இவங்களுக்கு ஏற்கனவே அவங்க குலதெய்வத்தை தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு பெருசாக பரிகாரம் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஸ்டில் அவங்க பரிகாரம்னா அவங்க குலதெய்வத்தை வணங்கினா கிடைக்கும்ன்றது தான் அவங்க சொன்னது. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, என் குலதெய்வத்தை வணங்குறோம் சார், கிடைச்சது மோஸ்ட்லி ஐயனாரை வணங்குறோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக கன்னி ராசி, அவர்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு என்ன பரிகாரம் சிறப்பாக இருக்கும்? திருப்பின்னு சொல்கிறேன், அந்த ரிஷபராசிக்கு எப்படி அதுவாக அமையுதுன்னு சொல்கிறேன்னா, கன்னி ராசிக்கு அதுவாக அமைஞ்சிச்சு. இவங்களும் கேட்கறதெல்லாம் கிடையாது. இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, கன்னிராசியில் ஒரு சுவையான எப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டு ரெண்டு சேர்த்து தான் வாங்குறாங்க. அது என்னன்னு தெரியல, டூயல் தான் வாங்குறாங்க. நான் பார்த்த மோஸ்ட் சில ஐ திங்க் ஒரு 10 கன்னிராசி ஐ கேன் ஷோ. இவங்க எல்லாம் பக்கத்து வீடு, ஃப்ளாட்டு கூட பக்கத்து ஃப்ளாட்டு சேர்த்துக்கிறாங்க. இந்த கதவை தட்டினா செவுத்து தட்டினா பக்கத்து வீடு சார்ன்றான், திறந்தா பக்கத்து வீடு இவங்களும் சேர்த்துக்கிறான். இங்கே ஒரு சிங்கிள் பெட்ரூம், அங்கே ஒரு சிங்கிள் பெட்ரூம், 2 சேர்த்தா டபுள் பெட்ரூம்ன்றான். இது இன்ஃபேக்ட் ஐ ஹவ் சீன். எனக்கு ஒன்றா இருந்து 8-16 லட்சம் ரூபாய் பெங்களூரில் ஒரு வீடு காட்டலாம். இன்னும் இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு, பரவாயில்ல 2 பெட்ரூம். சரி, 2ஆம் இடம்ங்கிறது துலாத்தில் இருக்குது, சுக்கிரன் இருக்கிறாரு. ப்ராபப்ளி அந்த புதனுக்கு அங்கே விட்டு போச்சு, இங்கே பிடிச்சிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிப்பேன். 2வது இடம் அப்படின்னு சொல்லும்போது நரசிம்ம பெருமாள் இருப்பார். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் பிலீவர் ஆன் இந்த சுவாமியை. நரசிங்கரை வந்து ரொம்ப வழிபடுறவங்க, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறாங்க அப்படிங்கிறதும் பார்த்துருக்கேன். அதனால என்னவோ தெரியல, அந்த தேவி வந்து இவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகிரகம் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு பாருங்கள், உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு நான் கன்னி ராசிக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே சார். அடுத்ததாக துலாம் ராசி, அவர்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு என்ன பரிகாரம் சார்? துலா ராசியில் சப்போஸ் சுக்கிரன் மீனத்தில் போய் உச்சத்தில் உட்கார்ந்துருக்குறாங்கன்னா, 6ஆம் இடம் இல்லைங்களா, அங்கே போய் உச்சத்தில் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா, அப்படி உச்சத்தில் இருக்கிற போது இவங்களுக்கு நல்ல வாங்கிறதுக்கு வயசு உண்டு. நார்மலாக சுக்கிர திசையில் வாங்குவாங்க. சுக்கிர திசையிலெல்லாம் வாங்கினவெல்லாம் கம்மி. ஆனால் உச்சத்தில் இருக்கும் இந்த ராசிகளிலேயே செவ்வாய் உச்சத்தில் இருப்பது, அப்புறம் திரிகோணத்தில் இருப்பது, அப்புறம் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது, இந்த பரிவர்த்தனை யோகம், இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு. ஓகே. அதில் இந்த சுக்கிரன் வந்து உச்சத்தில் போன உடனே நல்லது நடக்குது. அதனால் இவங்களுக்கு துலா ராசிக்காருக்கு உச்சமாக இருக்கா. ஏன்னா 6ஆம் இடம்னால லோன் போட்டு வாங்குறதுன்னு இன்ட்ரெஸ்ட்லாம் வரும். இவங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர்லாம் கிடையாது, எந்த ஏஜ் ஃபேக்டர்னாலும் வாங்குறாங்க. இவங்களாம் ஆனால் எர்லி ஏஜஸில் வாங்குறது கிடையாது. இவங்களாம் கொஞ்சம் அளவுக்கு மெச்சூர் ஆன பிறகு தான் வாங்குறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வருது, வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பைசா வந்தால் வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்குறதில்ல. வெளிநாட்டில் வீடு வாங்குறது அப்படிங்கிற யோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது மோஸ்ட்லி இந்த பீப்புளெலாம் வாங்குறாங்க. இவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், கடகராசிங்கிறது 11ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. ஸோ அந்த 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாங்க.
சூரியன் 11 உட்காந்துருக்கிறான், லாபத்தில் உட்காந்துருக்கிறான், இந்த மாதிரி காம்பினேஷன் சூரியன் உச்சத்தில் போய் உட்காந்துருக்கிறார், அவர் நேராக பார்க்குறார் அப்படின்றதும், இந்த 10ஆம் இடத்துல கடகத்தில் மாத்ருஸ்தானத்தை விதி அந்த சந்திரன் போய் உட்காந்துருக்கிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு, அப்போ இவங்களுக்கு நேச்சுரலி அந்த இன்ட்ரெஸ்ட் பை ஃபாரின் கண்ட்ரியில், ஏன்னா மீனத்தில் சுக்கிரன் வந்து கடந்து போயிடுறான், நேச்சுரலி அங்கே வாங்கணும்னு எண்ணம் வந்துடுது, வாங்கியிருக்காங்க. அது சனீஸ்வர பகவானை பிடித்து கொள்ளணும். ஏன்னா உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிறது மீன ராசிக்குள்ளே இருக்குது. இந்த சுக்கிரன் போய் அங்கே தான் உச்சத்தை எடுக்கிறார். அப்போ சனி தான் இவங்களுக்கு நல்லா, ஏன்னா உச்சத்தில் இருக்க போகிறவர்களே துலாத்தில், அப்போ சனி பகவான் இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், சனீஸ்வரனுக்கு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ, அதாவது ஏழை பாழைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு உதவுறது, செருப்பு இல்லாதவனுக்கு செருப்பு கொடுங்க, முடியாதவனுக்கெல்லாம் என்ன ஷெல்டர் கொடுக்க முடியும் கொடுங்க, இப்படிலாம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வீடை ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். சனீஸ்வரன் பண்ணுவாருன்ற எளிமையான பரிகாரம். கோவிலுக்கு தான் போய் பண்ணணும் இல்லை, நீங்களே பண்ணலாம். அப்படி பண்ணினா கிடைக்குமானா இதுக்கு ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குன்னு தான் எனக்கு தெரியுது. அடுத்ததாக விருச்சிக ராசி, அவர்களுக்கு சொந்த வீடு அமைகிறதுக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பாக? விருச்சிகமும் எகைன் செவ்வாயோட இதுதான் சொல்லிட்டேன். இந்த செவ்வாயோடைய இடத்துல நமக்கு செவ்வாயே உட்கார்ந்தா காண போயிடும், அது ஆட்சியில் இருக்கார் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. உத்திராடத்து நட்சத்திரத்தில் அவர் போய் உச்சமாக இருக்கிறார் பார்த்தீங்களா, 3ஆம் இடம். இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் முயற்சி செய்கிறாங்க. விருச்சிக ராசியில் கொஞ்சம் முயற்சி செய்யக்கூடிய ஆசாமிகள். இப்போ கடகத்திலேருந்து வெளியில் வராரு இல்லையா, நம்ம சிம்மத்துக்குள்ளார போகிறார் இல்லையா, இந்த மாதிரி நீச்சத்தை விட்டு நீச்சம் பங்கமாகி வெளியில் வராரு பார்த்தீங்களா, நீச்சத்தை விட்டு வெளியில் வராரு இல்லையா, இந்த மாதிரி செவ்வாய் இவங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதே மாதிரி 3ஆம் இடமும் பார்க்கறத உச்சத்தில் போய் உட்கார்றாங்க மகரத்தில். அப்போ நேச்சுரலி இந்த இடம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது, இங்கே வாங்கிறதுக்கு எனர்ஜி வருது இவங்களுக்கு. இவங்க மோஸ்ட்லி சிறுவாபுரி முருகன் வணங்குறாங்க. அவங்க மூலியமாக தான் இவங்க மோஸ்ட்லி, இவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2-3 கேஸ் நான் பார்த்தேன். அவங்கெல்லாம் இந்த முருகன் கோயிலுக்கு போனேன் சார், கல்யாணத்துக்கு போகிறவங்க கொஞ்சம், வீடு வாங்குறதுக்கு போகிறவங்க கொஞ்சம்னு பார்க்குறேன். அந்த வீடு வாங்குறதுக்குள்ள 2-3 ஆசாமிகள் விருச்சிக ராசி பேர், நாங்கள் சிறுவாபுரி முருகன் தான் சார் பார்த்து வந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கூட விபூதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து தேர் காட் தட், அதனால் அதே ப்ரிஸ்கிரைப் கொடுத்தோம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிறைய பேர் சிறுவாபுரி முருகனுக்கு போகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. சொந்த வீடு அமையணும், திருமணம் சீக்கிரம் கைகூடணும் அப்படிங்கிற நிறைய வேண்டுதல்கள் வச்சுட்டு சிறுவாபுரி தொடர்ந்து 9 வாரம் போனாங்கன்னா சொந்த வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குல்ல சார், இது உண்மையா சார்? அதாவது திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்லிட்டார், அன்றபதி குடியேற மண்டசுரர் உருமாற அன்றபதி மணமகிழ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்திரனுக்கு வீடு கிடைப்பதற்காக அவர் சொன்னார்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க சிறுவாபுரி, அதனால் பெருசாக இது வச்சுப்போம். பக்தி ஸ்ரத்தையாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும். அது எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. முருகன் அங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கான். கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்றதான் நமக்கு தெரியும். அப்போ முருகன் இருக்காத இடம் எதுவுமே கிடையாது. அப்போ முருகனை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக காசு வீடும் கிடைச்சிரும். அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு சொந்த வீடு அமைகிறதுக்கு எப்படி அமையும், அவங்களுக்கான பரிகாரம்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வீடை பற்றி அதிகமாக யோசிக்கிறதே கிடையாது. ரொம்ப ஈஸி கோயறவங்க, வந்தால் வருது வராட்டி போகுது அப்படிங்கிறதுல ஏற்கனவே அவங்க லேபேக் ஆக்டிவிட்டி பர்சன்ஸ். அவளை சீக்கிரம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வீடுங்கிற விஷயத்துக்கெல்லாம் கூட்டு வரதெல்லாம் ரொம்ப போர்மோன்னு ஆகிடுது. அது மூலம் பூராடம்லாம் இருக்கிறவங்கலாம் வரட்டிங்க, இப்போ என்ன அவசரங்க, நான் வீடை பற்றி பேசினாலே அவங்க கொஞ்சம் 2 ஸ்டெப் பேக்கில் போயிடுறாங்க. அவங்களுக்கு வேறு மேட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க விஷயங்கள்லாம் பேசினா அதெல்லாம் சந்தோஷமாக பேசுவாங்க. வீடு லோனு இதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கொஞ்சம் விஷயந்தான். அப்படியும் உங்களை பர்சுவேட் பண்ணி வீடெல்லாம் வாங்க சொன்னால் கூட சின்ன லெவலில் எதாவது இருந்தால் போதுங்க, பெருசாலாம் ஒன்றும் வேணாங்க, அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க, நம்ம சக்திக்கு தக்கன வேணுங்க, விரலுக்கு தக்க வைக்கணும்னு நிறைய அட்வைஸ் நமக்கு வரும். சரின்னு கேட்டுக்கணும், வேறு வழி இல்லை. அதனால் இவங்களை ரொம்ப பர்சுவேட் பண்ணி உத்திராட நட்சத்திரத்தில் அந்த 1ஆம் பாதத்தில் உட்காந்துருக்காம அவன் தான் எனக்கு கேப்லேஸ் ஆகிறான் நார்மலாக. அவன் மட்டும் தான் சரிங்க நானும் எதை ரிஸ்க் எடுக்கிறேன்னு எத்தையோ வாங்குறான். அவங்க கூட பெருசாக வாங்கினான்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஓகே ஐ வில் பை சம்திங், அந்த லோன் கிடைக்குமா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வருது 1 or 2% தான், ரொம்ப பெருசாலாம் மெட்டீரியல்ஸ் ஆகலை. ஏன்னு தெரியல, ரீசனாக தான். சரி, இவங்க சப்போஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருன்னா,
ஆஞ்சநேய சுவாமி பிடிச்சிக்கோங்க சார் அப்படின்ட்டு, அசாத்தியம் சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்பத அப்படின்னு அவரை பிடிச்சிக்கோங்க. எந்த விஷயம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அவர் செஞ்சு கொடுப்பாரு இல்லைங்களா. அடுத்ததாக மகரம் ராசி அவர்களுக்கு சொந்த வீடு எப்படி அமையும், அவங்களுக்கான பரிகாரம்? மகர ராசிக்காரர்கள், இந்த ரிஷப ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் மனைவி பேர்ல வாங்குவது தான் நல்லது. குழந்தைகள் மனைவி இவங்க தவிர வேற அவங்க பேர்ல வாங்கினாக்க அவங்க கிட்ட நிக்கிறது இல்லை. அது என்ன ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வாங்கினா உண்டு, தனியா அவங்க பேர்ல வாங்கினா அவங்க பேர்ல நிக்கிறது இல்லைங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அவங்க ஏன் நிக்கலைன்றதெல்லாம் தெரியாது, நிக்கலைங்கிறது ஃபேக்ட், அது மட்டும். அப்போ நான் சொல்றது உங்க ஒய்ஃப் ஜாயின் போட்டுக்கோங்க, இல்லை ஒய்ஃப் பேர்ல வாங்கிடுங்க, இல்லை குழந்தை பேர்ல சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா இவங்களுக்கு வாங்கும் போது ஸ்லோ பிளானட்டான சனியோ இன்னொருத்தரில் எல்லாமே மெதுவாக தான் நடக்குது, அவ்வளோ சீக்கிரம்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 50 வயசுக்கு மேலே தான் வீடு வாங்குறத பற்றி யோசனை வருது நிறைய மகர ராசிக்காரர்கள். அன்டில் அதர்வைஸ் அவங்க ஃபேமிலியில் வாங்கின சொத்துக்களை தான் கொடுத்தா தான் உண்டு வழிய இவங்க சொந்த வீடாக தானே வாங்கிக்கொள்ள அக்வேரிங் ஆனர் ஓன்னு சொல்லுவோம். அப்படி தானே வாங்கிக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டேங்கிறாங்க, மெதுவாக வச்சு செய்கிறாங்க. ஆனால் செய்யும் போது எப்படின்னா அவங்க ஃபேமிலியோட சேர்த்து வாங்குறாங்க. அது நிறைய யோசிச்சு காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியெல்லாம் கேட்டுக்கிட்டு 2 பேர் 3 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு அப்படி தான் வாங்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு நிறைச்சிருக்கும்னு நம்புகிறாங்க. ஸோ அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் தான் உத்திராட நட்சத்திரத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் இவங்க அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக கும்பராசி அவர்களுக்கு சொந்த வீடு எப்படி அமையும், அவங்களுக்கான பரிகாரம்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தான் வச்சிருக்கிற வீட்டை நிறைய பேர் வெளியில் சொல்கிறதே கிடையாது, ரகசியமாக தான் வச்சுருக்காங்க. அங்கே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. நான் இருக்கா இல்லையா அப்படி கேட்பேன். இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த லேண்டு நம்மளது தான் அப்படின்வாங்க. நம்மளது கூட இருக்கலான்னு ஒரு கம்மா வேறு போடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மறைச்சி தான் அவங்க சொத்துக்களை வாங்குறாங்கன்றது ஃபேக்ட். அவங்க ஒளிச்சு மறைச்சி தான் அவங்க சொத்து வச்சுருக்காங்க. ஓப்பனாக எதுவும் சொல்கிறதில்ல. நான் பார்த்ததில் ஒரு 49 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓரளவுக்கு சொத்து வச்சுருக்காங்க. சொத்துன்னாவே இந்த லேண்டு வச்சுருக்காங்க. நிறைய லேண்டு வச்சுருக்கிறவங்க ஜுவான்தார்னு சொல்லக்கூடியங்களா, அந்த மாதிரி ஜமீன்தாரர் அப்படிங்கிற இவங்கெல்லாம் இவங்க இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் அதிகமாக காட்டிக்கிறது இல்லை. இருக்குங்க, அங்கே கொஞ்சம் இருக்குதுங்க, கொஞ்சம் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர் கொஞ்சம் அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன பரிகாரம்? இவங்க மோஸ்ட்லி பெருமாளை தான் வணங்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஜெய்ஜாண்டிகா வெங்கடேச பெருமாள்லாம் வீட்டில் வச்சுருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஏன்னா அவர் தான் பாலாஜி தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பாலாஜியே நம்ம எல்லாரும் வர்ஷிப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எண்ணம். இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு சொந்த வீடு அமைகிறதுக்கு என்ன பரிகாரம் சார்? ரிஷப கன்னி மாதிரியே மீன ராசிக்காரங்களுக்கும் எர்லியராகவே சுலபமாகவே வீடு கிடைச்சிடுது. மோஸ்ட் ஆஃப் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு 25 வயசுக்குள்ளேயே வீடு கிடைச்சிடுது. நான் பார்த்தவள ரொம்ப யங் ஏஜில் நான் சொன்ன இது பண்ணக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது, இல்லை நேயர்கள் சொல்லுவேன் தேவையெல்லாம் திட்டக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு புரியலன்னா உடனே திட்ட ஆரம்பிச்சிடுங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்களாம் ப்ராக்டிக்கலாக பேசிட்டு போகிறோம். எனக்கு லாபம் கிடையாது, அப்படி விட்டுருவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பையன் விளையாடுறதுக்கு அவங்க அப்பா 3 கோடி ரூபா கொடுத்து லேண்ட் வாங்கி கொடுக்குறாரு. விளையாடுறதுக்கா? மீனராசிக்கு. எங்கள் அப்பா செய்வாரான்னு தெரியாது. இது அப்புறம் தான் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். உடனே எனக்கு ஆர்வ கோளாறு. நான் எல்லாம் ஜாதகம்லாம் பெரியலாம் இந்த பெரிய இவங்களோட ஜாதகம்லாம் வாங்கி பார்க்கறது தான் என்னுடைய வேலையை. வாங்கி பார்த்தா இந்த பையன் மீனராசி. இவன் இப்படி இருக்கானு தம்பி பையனை எடுத்து பார்த்தா அவனுக்கு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. மீனராசிக்கு சீக்கிரமாக வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் நிதர்சனமாக பார்த்தது ஒரு கிரவுண்டில் இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு 4 ஃப்ளோர் வீடு உத்திரட்டாதிக்கு கிடச்சிது. இதெல்லாம் ரியல் டைம் கிடச்சி. அவர்கிட்ட கையில் காசே இல்லைன்னார். எப்படி காசு வந்ததுன்னு தெரியாது, அழகாக பண்ணிட்டார். ஸோ அதெல்லாம் ரியல் டைமில் பார்த்ததுனால சொல்கிறேன். 2 வருஷம் இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் ரொம்ப ஓல்டெல்லாம் கிடையாது. இப்போ நடந்தது கூட எனக்கு இருக்குது. அதனால் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னா ஜாதகங்களை பார்க்கும்போது சுக்கிரன் மாற்றி உட்கார்றாரு பார்த்தீங்களா, 5லேருந்து 4 உட்கார்றாங்க. இவங்கெல்லாம் ஃப்ளாட் சிஸ்டத்தை வாங்குறாங்க. அவங்க இடத்துல உட்கார்ந்துடுறாங்க இல்லையா. அந்த கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு சொல்கிறது, உச்சம் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் நல்லா வச்சு அழகாக பெருசாக வீடு செய்கிறது, தன்னுடைய எண்ணம் போல வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறது, பார்வை பரிமாற்றங்கள் செய்வதெல்லாம்
எப்படியான சொத்தை மேக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இதே உல்ட்டா எல்லாமே நமக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா வச்சுக்க கொடுத்தா கூட வச்சுக்காமல் விற்றுட்டு போகிறாங்க. இதுவும் பார்க்குறோம். அது சொத்தை அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொத்து அழிக்கிறதும் பார்க்குறோம். அப்போது ஒரு கிரகங்கள் எங்கெங்கே அமர்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிறது அப்படிங்கிறதும், முக்கியமாக இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நிறைய பேருக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கறது அப்படிங்கிறதும் கரெக்டாக புரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ மீனம் ராசிக்கு என்ன பரிகாரம் சார் சிறப்பா? காமதேனு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணங்கள். அதனால் காமதேனு அப்படிங்கும்போது நேச்சுரலி தேவி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லதாகிடுது. பசுமாட்டுக்கு எவ்வளோ தூரம் இவங்க போஷணை செய்கிறார்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்களுக்கு நல்லதே நடக்கிறது. ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துடைய ஈஸ்வரனே சனீஸ்வரன் அப்படின்றதும், உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய தேவதை காமதேனுன்றதும், புரட்டாதி குபேரனாகவே இருப்பதனாலும் என்னவோ இவங்களுக்கெல்லாம் எர்லியராகவே எல்லாம் நடக்கிறதுனால குபேரலட்சுமியை வழிபடுவதனாலும் காமதேனுவை வழிபடுவதனாலும் இவர்களுக்கு ஈஸியாக வீடு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே சார். ஸோ 12 ராசிகளுக்கும் சொந்த வீடு அமைகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும், அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக எங்களுடைய நேயர்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றிம்மா, வணக்கம்.